இன்று உன் அப்பன் நான் நேற்று இரவு உன் இல்லத்தில் நடந்த, அதாவது நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த ஒரு மிக பெரிய கூத்தினை பற்றி பேச வந்திருக்கின்றேன். இந்த கூத்து உன் இல்லத்தின் வாசலில் நடந்ததில் யார் என்பதை இன்று சற்று நேரத்தில் நான் உனக்கு காட்டிவிடுகின்றேன். அப்பனுக்கு தெரியாமல் யார் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்துவார்கள் என்று இப்பொழுது இவர் நடத்திய கூத்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது அல்லது எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, வேறு ஏதேனும் நன்மைகள் நடந்திருக்காதா என்பதை பற்றி எல்லாம் உன் அப்பன் உனக்கு இப்பொழுது நான் சொல்லிவிடுகின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இவளுக்கு என்னதான் உன் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்பதை நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நான் உனக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் என்றால், இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம், சில விஷயம் இந்த வாழ்க்கையில் கட்டாயம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். என்றால் சர்வ நிச்சயமாக இது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த துன்பங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும். உன் இல்லத்தின் வாசலில் நடக்கின்ற விஷயம் எதுவும் உனக்கு இதுவரையில் சரியாக தெரியவில்லை. என்னமோ நடக்கிறது, ஏனோ இருக்கிறது, ஏனோ இரவு வருகிறது, உறங்குகிறோம், எழுந்து செல்கின்றோம் என்பது போலதான் உன்னுடைய மனநிலை இதையெல்லாம் எதிர்கொள்கின்றது. ஆனால் என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சில நேரங்களில் இதனால் உனக்கு பாதிப்பு ஏற்பட போகும். அதை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற சில விஷயங்கள் இல்லாமல், சற்று காரணமாக கேட்க எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் தேவையற்ற சிந்தனைகளை அகற்றிவிட்டு அப்பன் நம் நல்லதுக்கு தான் செய்கின்றான் என்று நம்பிக்கேள். சர்வ சாதாரணமாக இதனை கொண்டு வரவில்லை. உன் இல்லத்தில் இது நடக்கிறதா இல்லையா என்று வருகின்ற பல விஷயங்கள் எல்லாம் எது உண்மை எது பொய் என்று அறிந்து அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். நடந்ததை இந்த விஷயம் ஒரு பெண் என்றுதான் சொல்லிவிட்டு யார் எதற்காக இதனை நடத்த வேண்டும், அந்த பெண் என்ன நடந்து கொள்கின்றாள், ஏன் இதையெல்லாம் நடத்துகின்றாள் என்பதை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில காலமாகவே ஒரு பெண்ணின் பார்வை உன் குடும்பத்தின் மீது பட்டிருக்கின்றது. தோண்டி தேண்டி உன்னிடத்தில் பல கேள்விகளை கேட்டு கொண்டு இருக்கின்றாள். ஒரு நிமிடம் கூட உன்னை அமைதியாக இருக்க விடுவதில்லை. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீயே யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில், உனக்கே அறியாமல் 1000 மன கஷ்டங்கள் இருக்கும் நேரத்தில் இந்த பெண்ணானவள் இந்த கஷ்டங்களை எல்லாம் சேர்த்து வைத்து மேலும் மேலும் எதையாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார். சரி, பேசத்தானே செய்கிறாள். இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இப்படித்தானே இருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் வேண்டாம் என்று அவர்களை காயப்படுத்துவது, வேண்டுமென்று இவர்களை துன்புறுத்துவது இவர்களின் குணமாக மாறிவிட்டதல்லவா? நம் இதையெல்லாம் கண்டு கொள்ளக்கூடாது என்று நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலைகளையும் என்னவென்று பார்த்து சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ என்னவென்று சற்று புரிந்து கொள்ள வேண்டும். எதையாவது சொல்லி உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தும் இவர்களுடைய எண்ணமாக இருந்து வந்திருக்கின்றது. இந்த எண்ணத்தை கொண்டு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்வதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை தேடி எத்தனையோ நன்மைகள் வரத்தான் செய்கின்றது. உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வரத்தான் செய்கின்றது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி என் குழந்தையே, நீ ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று யோசிக்கின்றாய். ஆனால் நிச்சயமாக இதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும்.
அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து சில மனிதர்களுடைய உண்மையான குணங்களை நீ அடையாளம் காண வேண்டிய தருணம். யார் இந்த அதிகாரத்தை குறிப்பார்கள், யார் இந்த அதிலும் குறிப்பாக இந்த பெண்தான் யார், இவள் என்ன செய்ய நினைக்கின்றாள் என்பதை சற்று நீ கவனிக்க வேண்டும். இவளுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம். எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை இந்த அப்பன் உடன் அடையாளம் காண்பித்து கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நன்மைகள் நடக்காமல் நான் ஒதுங்கி செல்ல மாட்டேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற சந்தோஷங்களையும் கெடுதலையும் செய்பவர்கள் செய்து விட்டு போகட்டுமே. சந்தோஷம் எங்கே இருக்கின்றது என்று யோசிக்கிறாயா? அவர்கள் நடத்துவதை நடத்தட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை உன் அப்பன் நான் அல்லவா உனக்கு நினைவுபடுத்துகின்றேன், அப்பன் அல்லவா நினைக்கின்றேன். அப்படியானால் எதற்கு என் பிள்ளையே நீ கலங்கப்படுகின்றாய்? அதிலும் குறிப்பாக நேற்று இரவு இவள் உன் இல்லத்தில் வந்து வெளியில் சொல்லும் பொழுது உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒரு சாபத்தை விட்டு விட்டு சென்றிருக்கின்றாள். அவள் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா என்று நாம் நினைத்தால் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இது நடந்தது, இது தொடரக்கூடாது, எதையாவது செய்ய வேண்டுமே என்பது போன்ற ஒரு எண்ணம் இவளுக்குள் வந்திருக்கின்றது. இவளின் இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருப்பதனால் அவர்கள் கங்கணம் கட்டி மீண்டும் மீண்டும் உன் இல்லத்தை நோட்டமிடுகின்றார்கள். எந்த காலத்திலும் உனக்கு நன்மை நடந்துவிடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த எண்ணம்தான் இந்த அப்பனுக்கு கோபத்தை தூண்டியது. ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவது, அவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பதும் சகஜமான காரியமா? இப்பொழுதெல்லாம் இப்படி வாழ்க்கை மாறிவிட்டதே. இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நொடி பொழுது கூட நினைப்பது கிடையாது. அடுத்தவர்களின் கண்ணீர் சிந்தினால்தான் இவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல உண்மைகளை நீ கண்டறிய வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் என்ன காரணமாக இருக்கும் என்று உனக்குள் தோன்றுகின்ற இந்த நேரத்தை தேவையற்ற சந்தோஷங்களை எல்லாம் விடுவித்து விட்டு உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை எப்பொழுதும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு இருந்து உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன் இல்லத்துக்குள் இவர்களை அனுமதிப்பதோ இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பதும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படக்கூடிய மிக பெரிய துன்பத்திற்கு ஆன அறிகுறி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் பேசும் பொழுது நல்லபடியாக பேசுகின்றார்கள், மற்றபடி அதன் பிறகு உன்னை தேடி வரும் பொழுது உன் பின்னால் நின்று கொண்டு உன்னை இவர்கள் உன் வாழ்க்கையை பற்றி தவறான விஷயங்களை பற்றி இவர்கள் பேசுகின்றார்கள். இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கண்மூடித்தனமாக நம்புவதே உன் இல்லத்துக்குள் எந்த கேள்விகளும் கேட்காமல் அனுமதிப்பது. ஒருபோதும் இவர்களை அனுமதிப்பதற்கு முன்னால் இவர்கள் பேசுகின்ற விஷயத்தை வைத்து நீ நிச்சயமாக இவர்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த திறமை உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றதல்லவா? உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே உன்னுடைய மனதுக்குள் தேவையற்ற எண்ணங்களை இவர்கள் புகுத்த முயற்சி செய்தார்கள். ஏதோ கெடுதல் இங்கு இருக்கின்றது, ஏதோ ஒன்று தீய சக்தி இங்கே நடமாடுகின்றது என்று சொல்லி உன்னுடைய மனதில் ஒரு பயத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்னமோ உன் இல்லத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது, ஏதோ நடக்கிறது என்பது போல விஷயங்களை எல்லாம் யாரும் முன்னிடத்தில் சொன்னால் அதையெல்லாம் என் குழந்தை ஒரு பொழுதும் நீ நம்பிவிடாதே. ஏனென்றால் இவர்கள் உன்னுடைய நிம்மதியை கெடுத்து இந்த வாழ்க்கை உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவிட முடியாமல் தடுத்து நிறுத்திவிட நினைக்கின்றார்கள். இவர்களுடைய எண்ணங்கள் தூய்மை இல்லை. இவர்கள் எப்பொழுதும் உன்னை அழிப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒன்றை சொல்லி உன் மனதை ரணமாக்குவதை தன்னுடைய குறிக்கோளாக இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இதற்கெல்லாம் சரியான காரணத்தை நீ கண்டுபிடிக்கத்தான் வேண்டும். இதுவெல்லாம் இப்பொழுதும் நாமே இதை பற்றி கவலைப்படும் பொழுது இவர்களுக்கு ஏன் இத்தனை அக்கறை என்பதை சற்று யோசித்து பார். என்ன நடந்தது என்று சற்று சிந்தித்து பார். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள உன்னால் ஆன முயற்சிகளை நீ செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது நீ விட்டு விட்டாய். இப்பொழுது இதையெல்லாம் பின்தொடர்ந்து ஓட நினைக்கின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு பதற்றம் அடையதாய். அதையெல்லாம் குறிப்பாக உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கின்றது. இந்த மனிதர்கள் செய்கின்ற வேலை எல்லாம் ஒன்றுமே அல்ல என் குழந்தையே. இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போரும். சரியான புரிதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் இந்த புரிதல் உனக்குள் வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைக்க பார்க்க முடியாத அளவிற்கு இந்த போன்ற விஷய பிரச்சனை எல்லாம் நீங்கி உன்னை வேண்டும் என்று சோதிக்க நினைக்கின்ற இவர்களை தெய்வம் கொடுக்கின்ற தண்டனைகளை கண்டு நீ பெரும் மகிழ்ச்சி அடைவாய். எதிர்வரக்கூடிய நாட்களில் இவர்கள் உனக்கு கொடுக்கும் சாபம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியும். அது எப்படி தெரியுமா? இவர்கள் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்திருக்கின்றார்களோ, நீ எப்படியெல்லாம் அழிய வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு நடக்கும். இந்த விஷயம் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அப்பொழுது நீ இதையெல்லாம் தெய்வம் என்னவாக கொடுத்தது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு சந்தேகத்தை இடமாக கொடுத்திருக்கலாம். ஆனால் நாளை இவையெல்லாம் எல்லாம் நடக்கும். இந்த விஷயம் எல்லாம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன் இல்லத்தில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நல்லபடியாக பேசி சென்று வெளியில் நின்று உனக்கு சாபம் விடுகின்றார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் தெய்வம் எந்த இடத்தில் வைத்திருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர் செய்வது நியாயம். ஆனால் தெய்வத்தின் பார்வையில் எது நியாயமோ அதற்கு மட்டும்தான் நல்லது நடக்கும். மற்றது எல்லாம் அழிந்து போகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமான சரியான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதற்காக தயாராக இருந்து நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குதான். இனி வருகின்ற சூழ்நிலை என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் இந்த வாழ்க்கையில் அனைத்தும்
நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். இனி எதற்கும் கலங்காமல் என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக கிடைக்கும் என்று, இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ எதற்கும் கலங்கப்படாமல் இரு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். இவரால் எதையும் நடத்த முடியும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நீ எப்பொழுதும் பெற்று கொண்டு இருப்பாய்.